ஹாய் கைஸ், நீ நம்ம மூவி ரிவ்யூவில் டீசல் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு அதிரடி ஆக்ஷன் மூவியாக வெளியே வந்திருக்கு. ஹரிஷ் கல்யாண் இந்த படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். சென்னையில் இருக்கிற மீனவ கிராமத்தில் ஒரு நடுவில் கடற்கரை ஓரமாக ஒரு பெரிய பைப் லைன் ஒன்று போகுது. இதில் தான் க்ரூட் ஆயில் போயிட்டுருக்கு. இந்த க்ரூட் ஆயிலை காலங்காலமாக அங்கே இருக்க கிராம மக்கள் அப்படியே கடத்தி அதை டீசலாக மாற்றி அதை விற்று அதில் வர்ற வருமானத்தில் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஹெட்டு பார்த்தா நம்ம ஹீரோ, அவங்க அப்பா தான். ஹீரோ தான் இப்போ ஹெட்டாக இருக்காரு. இப்படி நார்மலாக போயிட்டு இருக்குங்களா எங்களுடைய லைஃப்பில். போலீஸ் ஆஃபீஸராக வினய் வராரு. அவரு வில்லனுக்கு அடியாளாக இருக்கிறாங்க. வில்லன் ஒரு அரசியல்வாதி மிகப்பெரிய ஒரு பிளான் ஒன்று பண்ணுறான். அந்த பிளானால் பயங்கரமான பாதிப்படையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. இப்போ இறுதியில் அந்த பிளானை எப்படி நம்ம ஹீரோ தடுத்து நிறுத்துறாரு, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்தோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஹீரோடைய ஆக்டிங் தான் சூப்பராக எழுதி எடுத்துருக்காங்க. அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸும் மிரட்டுறாரு. ஹரிஷ் கல்யாண் வர வர அந்த நடிப்பில் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஃபஸ்ட்டு ஒரு ரொமான்டிக் படத்தில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அதோடைய ஆக்ஷன் மூவியில் நிற்கிறாரு. பார்த்தா ஒரு பெரிய ஹீரோவுக்கு உண்டான அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸு, அதுக்கப்புறம் அந்த கெட்டப்லாம் அப்படியே இந்த படத்தில் இருக்குது. அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் உருவாயிருக்கு. அது நல்லாவே இருக்குது. அதேமாதிரி படத்தில் நடித்த எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் ஒரு சில சீன்ஸ் வராங்க, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே வந்திருக்கு. படத்துடைய அந்த ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. காமெடி ஓரளவுக்கு எடுபட்டிருக்கு. படத்துடைய மியூசிக் நல்லாவே இருக்குது. குறிப்பாக அந்த ஒரு பாட்டு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த படம் செம்ம ஹிட்டு. இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபிக் சூப்பராக வந்திருக்கு. ஒளிப்பதிவு நல்லாயிருக்கு. கேமராங்கள் அந்த சென்னையை அப்படியே படம் பிடிச்சி காட்டுறது அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் நல்லா அழகாக காமிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஸ்க்ரீனில் தான் செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீனில் அந்தளவுக்கு இல்லை. அதாவது படம் பார்க்கலாம் போரடிக்காமல் பார்த்துக்கிறாங்க. மற்றபடி வாவ் அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு சீன்ஸ்லாம் இல்லை. பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸ் மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் ட்விஸ்ட் அண்ட் எண்டிங்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். ட்விஸ்ட் அண்ட் எண்டிங் சுத்தமாகவே இல்லை. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் இதே மாதிரி ஃபேமிலியில் பார்க்கலாம். மொத்தம் இந்த படத்துக்கு சூப்பராக சொல்கிறேன். இந்த படம் ஒரு ஒன் டைம் பட்சம் தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி சந்திப்போம்.